பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:20. நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் வெளிச்சம் முக்கியம். தேவன் உலகத்தை படைக்கும் போது முதலாவதாக வெளிச்சத்தை படைத்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டானது. அது நல்லது என்று கண்டார். ஆம், வெளிச்சம் நல்லது. இந்த வெளிச்சத்தை பற்றி நாம் தியானித்தால் நமக்குள் 2 கேள்விகள் வரும். முதலாவதாக, வெளிச்சமாய் இருக்கிறோமா? இரண்டாவதாக, வெளிச்சத்தில் வாழ்கிறோமா? நாம் வெளிச்சமாய் இருப்பதற்கும் வெளிச்சத்தில் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வெளிச்சத்தில் வாழ்ந்தால் அது மாயை, அது நம்மை ஏமாற்றிவிடும், மறைந்துவிடும். எப்படி எனில், நீங்கள் பகலில் சூரிய வெளிச்சத்தில் வாழ்ந்தால் காலை மாலை என நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் என வெளிச்சம் மாறி மாறி இருக்கும். அடுத்து இருள் வந்துவிடும். அதேபோல் விளக்கின் வெளிச்சத்தில் வாழ்ந்தால் காற்று அடிக்கும் போது வெளிச்சமும் நம்மை மாறி மாறி காட்டும். சரி, மின்சார வெளிச்சத்தில் வாழ்வோம் என்றால் அது முன்பாக பின்பாக பக்கவாட்டில் என தற்காலிகமாகத்தான் அமையும். அந்த வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். நாம் வெளிச்சமாய் இருக்க மாட்டோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று. ஆம், நாம் தான் வெளிச்சம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார், கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்று மீகா தீர்க்கதரிசியும் சொல்லி இருக்கிறார்கள். நம்மேல் உதிக்கும் கர்த்தருடைய வெளிச்சம் மாறாதது, அசையாதது, அது நிலையானது. அந்த வெளிச்சம் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்றும், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மேய்ப்பர்கள் பெரிய வெளிச்சத்தை தான் கண்டார்கள். அவர் வெளிச்சமாய் இருப்பதால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சமாய் இருப்போம். நாம் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லி இருக்கிறார். காரணம், கர்த்தருடைய பிரமாணத்தை, அதாவது அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்கிறோம். அவர் சாயலால் உண்டான நாம் அவரை பின்பற்றி அவரோடு வாழ்கிற நாம் அவரைப் போலவே வெளிச்சமாய் இருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தாரை, அதாவது இயேசுவை விசுவாசித்தவர்களை பிடித்து கட்டி அடித்து துன்புறுத்தி கொலை செய்து இருளில் வாழ்ந்த சவுல்தான் பெரிய வெளிச்சத்தை கண்டு கீழே விழுந்து கண் பார்வையற்று அனனியா கை வைக்க அபிஷேகத்தை பெற்று பவுலாக மாறி தன்னை சந்தித்த வெளிச்சத்தை, அதாவது இயேசுவை தனக்குள்ளே பெற்றுக்கொண்டான். ஆதலால் தான் வெளிச்சத்தை பெற்ற பவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக இயேசுவால் தெரிந்து கொண்ட பாத்திரமானார். எனவே நாமும் வெளிச்சத்தில் வாழ்வதை விட வெளிச்சத்தை பெற்றவர்களாய் வெளிச்சமாய் இருந்தால் நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். மேலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது, அவர் பிரசன்னத்தால் அபிஷேகத்தால் வெளிச்சமாகும் போது நம்மை தேடி நாம் அறியாத ஜனங்களும் ராஜாக்களும் அதிகாரிகளும் பிரபுக்களும் வருவார்கள். அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருந்து நாமும் கிருபையின் வரத்தை பெற்றவர்களாய் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் வாழலாம். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நித்திய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நித்திய வெளிச்சத்திலே ஆசீர்வாதமாய் நடக்க பண்ணி நாங்கள் வெளிச்சம் உள்ளவர்களாய் வாழக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. அம்மேன்.